ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய எஸ்பிஐ மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் பிளான் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. கூடவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் வழங்குறாங்க. அந்த வகையில் எஸ்பிஐ மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் பிளான் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டிருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்கான அட்வைஸ் இல்லை. இந்த மியூச்சுவல் ஃபண்டை 1 ஜனவரி 2013 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டினுடைய ஏயுஎம் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 22,208.64 கோடி. ஸோ இன்வெஸ்டர்ஸ் இந்த ஃபண்டில் இதனால் வரைக்கும் 22,208 கோடி ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நல்ல க்ரோத் ஆனால் மட்டும்தான் இன்வெஸ்டர்ஸ் அதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாகவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய கரண்ட் நெட் அசட் வேல்யூ ₹257.23. இந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய க்ரோத் அதிகமாகும் போது இந்த என்ஏவியினுடைய வேல்யூவும் அதிகமாகும். இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபண்டை லான்ச் பண்ணும்போது இந்த ஃபண்டினுடைய நெட் அசட் வேல்யூ ₹28.01. இங்கேருந்து அப்படியே க்ரோத் ஆகிட்டு வந்து கரண்ட்டில் ₹257.23 இதனுடைய நெட் அசட் வேல்யூ வளர்ந்துருக்குது. ஸோ இன்றைக்கி டேட்டில் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு யூனிட்டோட வேல்யூ ₹257.23. அடுத்து ரிஸ்கோமீட்டர் செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வெரி ஹை ரிஸ்க் கேட்டகரி. அடுத்து இந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் பற்றி பார்க்கலாம். கடந்த 3 வருடத்தில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் 16.31% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. 5 வருடத்திற்கான ரிட்டர்ன்ஸை செக் பண்ணிங்க அப்படின்னா 26.17% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் 2013 லான்ச் ஆகும்போது ₹1,00,000 லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாஸ்ட் ரிட்டர்ன்ஸில் 25% கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 12 வருஷத்தில் இந்த மியூச்சுவல் ஃபண்டின் மூலமாக ₹14,55,191 நீங்கள் பெறலாம். இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ₹1,00,000 தான். ஆனால் 12 வருடத்தில் இந்த மியூச்சுவல் ஃபண்டின் மூலமாக ₹14,55,191 நீங்கள் பெறலாம். சின்ஸ் லான்ச் ஆனதுலேருந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் 19.01% சிஏஜிஆராக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பெறலாம். ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எந்த ஒரு ப்ராஃபிட்டையும் பார்க்க முடியாது. லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நல்ல ஒரு க்ரோத்தை நீங்கள் பெற முடியும். அடுத்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் அப்படின்னு எந்த ஒரு லிமிட்டேஷனும் இல்லை. 18 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 18 வயதுக்கும் குறைவான குழந்தையினுடைய பெயரில் அவங்களுடைய பெற்றோர்கள் அல்லது லீகல் கார்டியன் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மாதம் எஸ்ஐபி முறையில் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டாக ₹500 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டாக எந்த ஒரு லிமிட்டையும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ மாதம் ₹500 அதிகபட்சமாக உங்களால் எவ்வளவு அமௌண்ட்டை இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஃபண்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச லம்சம் அமௌண்ட்டாக ₹5,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக எந்த ஒரு லிமிட்டையும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ ₹5,000 உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டை லம்சமாக இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கான சார்ஜஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.85%. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவு தான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இதை ஃபண்ட் மேனேஜர்ஸ் மேனேஜ் பண்ணுவாங்க. அடுத்து எக்ஸிட் லோடு பற்றி பார்க்கலாம். எக்ஸிட் லோடுங்கிறது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பண தேவைக்காக இந்த ஃபண்டை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான சார்ஜஸ் தான் எக்ஸிட் லோடு. இந்த ஃபண்டில் ஜாயின் பண்ணி 30 நாளைக்குள்ளே இந்த ஃபண்டை க்ளோஸ் பண்ணும் பட்சத்தில் 0.25% சார்ஜஸ் கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களுக்கு திருப்பி தருவாங்க. 30 நாள்லேருந்து 90 நாட்களுக்குள்ளே இந்த மியூச்சுவல் ஃபண்டை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸிட் லோடாக 0.10% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஜாயின் பண்ணி 90 நாளைக்கு அப்புறம் இந்த ஃபண்டை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா அதற்காக எந்த விதமான கட்டணமும் இல்லை.
அடுத்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் எந்தெந்த செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். ஸ்பெஷலைஸ்டு ஃபைனான்ஸில் 12.21% இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் என்ஜினியரிங்கில் 8.29%, மெட்டல்ஸ் டைவர்சிஃபைடில் 7.79%, பார்மசூட்டிக்கலில் 7.07%, ஆட்டோ பார்ட்ஸில் 5.83%, பேலன்ஸை இதர செக்டர்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கரண்ட் ஹோல்டிங்ஸ், அதாவது என்னென்ன மேஜர் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். கிறிசல் லிமிடெட், ஸ்ரீ சிமெண்ட் லிமிடெட், சுந்தரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபைனான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட், ஷெகாஃப்லர் இந்தியா லிமிடெட், டோரன் பவர் லிமிடெட், இந்த மாதிரியான மிட் கேப் கம்பெனிஸில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய மேனேஜர் ப்ரொஃபைல் பற்றி பார்க்கலாம். மிஸ்டர் பவின் வித்லானி கடந்த 18 வருடமாக இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்து இன்கம் டேக்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வருடத்திற்குள்ளே இந்த ஃபண்டை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் 20% நீங்கள் டேக்ஸாக கொடுத்தாகணும். அதுவே இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வருடத்திற்கு அப்புறம் இந்த ஃபண்டை க்ளோஸ் பண்ணும் பட்சத்தில் கிடைக்கக்கூடிய கேபிட்டல் கெயின்ஸில் 12.5% இன்கம் டேக்ஸாக நீங்கள் கொடுத்தாகணும். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் லாக்இன் பீரியடுன்னு எந்த ஒரு டைம் லிமிட்டும் இல்லை. ஒன்ஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இன்ஃபினிட்டிவாக இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு எப்போ பணம் தேவைப்படுதோ அந்த டைமில் இந்த மியூச்சுவல் ஃபண்டை க்ளோஸ் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெறலாம். நெக்ஸ்ட் 50,000 ரூபாயை லம்சமாக இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன கால அளவில் எவ்வளவு ரிட்டர்ன்ஸாக பெறலாங்கிறத பார்க்கலாம். இதில் பாஸ்ட் சிஏஜிஆரை வச்சு ஆவரேஜாக 20% நம்ம கேல்குலேட் பண்ணலாம். 50,000 ரூபாயை இந்த மியூச்சுவல் ஃபண்டில் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த 10 வருடத்திற்கு அப்புறம் 20% சிஏஜிஆர் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் 2,59,587 ரூபாய். இன்வெஸ்ட் பண்ண 50,000 ரூபாயும் சேர்த்தோம் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டாக 3,09,587 ரூபாயை இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக பெறலாம். அதுவே இந்த அமௌண்ட்டை 15 வருடத்திற்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் 7,20,351 ரூபாய். டோட்டல் அமௌண்ட்டாக இந்த ஃபண்டின் மூலமாக 7,70,351 ரூபாயை பெறலாம். 20 வருடத்திற்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் 50,000 ரூபாயை லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் 18,66,880 ரூபாய். இன்வெஸ்ட் பண்ண 50,000 ரூபாயும் சேர்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ரிட்டர்ன்ஸாக 19,16,880 ரூபாயை இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக பெறலாம். 25 வருட கால அளவில் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் 47,19,811 ரூபாய். இன்வெஸ்ட் பண்ண 50,000 ரூபாயும் சேர்த்தீங்க அப்படின்னா 47,69,811 ரூபாயை இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக பெறலாம். இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்னவோ 50,000 ரூபாய் தான். ஆனால் 25 வருடம் வெயிட் பண்ணதுனால இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக 47,69,811 ரூபாயை பெறலாம். இது ஒரு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் தான். மார்க்கெட்டோட சிச்சுவேஷனை பொறுத்து இந்த ரிட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆகும். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி முறையில் மாதம் 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 15 வருடத்தில் மொத்தம் 9 லட்சம் ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸாக 20% கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் 38,77,300 ரூபாய். இன்வெஸ்ட் பண்ண 9 லட்சத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டாக 47,77,300 ரூபாயை இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக அடுத்த 15 வருடத்தில் பெறலாம். அதுவே 20 வருடம் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டாக 12 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸாக 1,11,80,970 ரூபாய் வழங்குறாங்க. இன்வெஸ்ட் பண்ண 12 லட்சம் ரூபாயும் சேர்த்தோம் அப்படின்னா டோட்டல் வேல்யூவாக 1,23,80,970 ரூபாயை இந்த மியூச்சுவல் ஃபண்டின் மூலமாக ரிட்டர்ன்ஸாக பெறலாம். இது ஒரு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் தான். மியூச்சுவல் ஃபண்ட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். மார்க்கெட்டினுடைய அப்டவுனை பொறுத்து இந்த ரிட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆகும். இந்த வீடியோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அட்வைஸ் இல்லை. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ப்ராப்பராக அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.